சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லா வியூவர்ஸ் அவங்களுக்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல இடத்துல இந்த யூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொண்டாட்டத்தில் இருக்காங்க. ரொம்ப நாளாக அவரெல்லாம் தலைவராக வருவாரான்னு சொல்லி பல பேர் பல விதமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா திருமா பேரும் வந்திருந்தது, சீமான் பேரும் வந்திருந்தது, எடப்பாடி பேர் வந்திருந்தது, ஸ்டாலின் பேரும் வந்திருந்தது. விஜய் பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்தார். 2 வருஷத்துக்குள்ளே ஆட்சியை பிடிச்சிட்டாரு. இன்றைக்கி சிஎம் சீட்னா உட்காந்துட்டார். டிஎம்கே அண்ட் தென் ஏடிஎம்கே இந்த 2 கட்சியில கம்பேர் பண்ணும்போது விஜய் வந்து அவங்க அச்சீவ் பண்ண அந்த வந்து ஹைட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியல. ஸோ என்னோட கேள்வி என்னென்னா, விஜய்க்கு நல்ல நிர்வாகத்திறன் இருக்கிறதா? ஸோ விஜய் அரசு இயந்திரத்தை திறன்பட நடத்துவாரா, இல்லை அரசு இயந்திரம் விஜயை திறன்பட இயக்குமா? வறுமையே இல்லாத தமிழகத்தை உருவாக்க விஜய் சபதம் மேற்கொள்வாரா? பல இக்கட்டான சூழ்நிலையில் சரியான முடிவு எடுத்து அதை பக்குவமாக செயல்படுத்துவாரா? ஹேய், இது உங்கள் தந்தையாசான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல இடத்துல இந்த யூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொண்டாட்டத்தில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 1/3 ஜனமும் கொஞ்சம் கொண்டாட்டத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய அரசாங்கம் வந்திருக்கு, புதிய கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு, ஒரு புதிய தலைவரும் உருவாகி இருக்கார். ரொம்ப நாளாக அவரெல்லாம் தலைவராக வருவாரான்னு சொல்லி பல பேர் பல விதமாக பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் ஒரு சில வீடியோஸ் அந்த மாதிரி போட்டிருக்கேன். அது அந்த சுச்சுவேஷனை கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். இருந்தாலும் அவர் இன்றைக்கி ஆட்சிக்கு வந்திருக்காரு, சிஎம் பதவியில் உட்காந்துருக்காரு. பார்ப்போம். இதை பற்றி ஒரு சின்ன ஒரு டாபிக் தான் அது. வீடியோக்குள்ளே போகலாமா? போன ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், ஒரு ஷார்ட்ஸ் தான். ஜஸ்ட்டு ஸ்டாலின், எடப்பாடி, விஜய், தென் பார்த்திங்கன்னா சீமான், இவங்க 4 பேரோட ஃபோட்டோஸை அவங்களோட பேரை போட்டு இவங்க 4 பேரில் யார் அடுத்த சிஎம் சொல்லிவிட்டு ஒரு சின்ன கொஷின் கேட்டு ஒரு சின்ன போஸ்ட் போட்டிருந்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது. நம்மளுடைய கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 9,000 வியூஸ் போயிட்டு இருந்தது. நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு சேனல் கிடையாது. இப்போ தான் பூமிங் அப் சேனலு. ஜஸ்ட் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 460 சப்ஸ்கிரைபர் சம்திங் தான் இருக்கிறாங்க. ஸோ வளர்ந்துட்டுருக்க நம்ம ஒரு சேனல் தான். இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நம்ம வந்து அச்சீவ் பண்ணலை. டாடி பர்சன்ட் சேனல் அது. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அதில் தான். ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 9,000 வியூஸ் போயிருந்தது. அதில் 22 கமெண்ட்ஸ் வந்துருந்தது. 22 கமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 கமெண்ட்டு விஜய்ன்ற பேரை சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா திருமா பேரும் வந்திருந்தது, சீமான் பேரும் வந்திருந்தது, எடப்பாடி பேர் வந்திருந்தது, ஸ்டாலின் பேரும் வந்திருந்தது. ஆனால் அந்த 22 கமெண்ட்டில் மெஜாரிட்டியாக 12 பேர் வந்து விஜய் தான் ஒன்று கேட்டிருந்தாங்க. இது வந்து நான் வந்து பெருசாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு இன்ஸ்டியூஷன் லெவல்லையோ இல்லைனா ஒரு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மீடியா லெவல்லையோ கண்டக்ட் பண்ண ஒரு பெரிய வந்து என்ன சொல்கிறது, ஒரு சர்வே கிடையாது. சின்னதாக நான் ஒரு போஸ்ட் போட்டேன், அந்த போஸ்ட்டுக்கு வந்து ரிப்ளைஸ். ஸோ 22 கமெண்ட்ஸில் 12 கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. விஜய் தான் நமக்கு சிஎம்மாக வரணும்னு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. நான் நினச்சேன் ஏதோ விளையாட்டு பசங்க விளையாட்டுத்தனமாக போடுறாங்களோ அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஆனால் அந்த விளையாட்டு பசங்க பண்ண விளையாட்டுத்தனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விபரீதமாகி அந்த விஜய் அதே பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி, ஸோ மெஜாரிட்டின்னு சொல்ல முடியாது, ஃபுல் மெஜாரிட்டியில் வரல. பட் ஆனால் பார்த்திங்கன்னா இருக்கிற அந்த 3 கட்சி, மேஜரான 3 கட்சியில் பார்த்திங்கன்னா இவர் அதிகமான சீட்ஸ் எடுத்திருந்தார், 108. அதில் பார்த்திங்கன்னா அவருக்கு 2 தொகுதி, அதில் ஒரு தொகுதி போச்சுன்னா 107 சீட்ஸோடு வந்து வந்திருக்காரு. ஸோ கோயாலிஷனோட, அதாவது கூட்டணியோடு பார்த்திங்கன்னா அவர் இன்றைக்கி ஆட்சி பீடத்தை பிடிச்சிட்டாரு, உட்காந்துருக்காரு. ஸோ அடுத்து அவர் வந்து நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காரு, நம்ம பார்த்துட்ருக்கோம். ஜஸ்ட் அதை பற்றின ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இது. ஸோ
அன்றைக்கி நான் வந்து ஏதோ சும்மா போர் அடிக்குது, அடுத்து என்ன போகலான்னு வேறு கண்டென்ட் இல்லாததுனால இந்த கண்டென்ட்டை போட்டேன். அடுத்து யார் முதல்வர்னு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஒரு சின்ன கண்டென்ட் செஞ்ச பெரிய இம்பேக்ட் தான் போல இருக்குது. இன்றைக்கி நம்ம விஜய் வந்து சிஎம் சீட் ஏறிட்டார். நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் வந்து ஒரு வருவார், ஒரு கன்ஸ்டபிள் சீட்ஸ் வரும், அடுத்து ஒரு துணை முதலமைச்சராக ஆகக்கூடிய அளவுக்கு சீட்ஸ் வந்து வின் பண்ணுவாருன்ற மாதிரி தான் எல்லோரும் கணிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த போஸ்ட் மூலமாக வந்த ஒரு ரிப்ளைனால் தமிழக மக்களோட மனசில் என்ன மாற்றம் ஏற்படுத்துன்னு தெரியல. 107 சீட்டு அள்ளி கொடுத்துட்டாங்க நம்ம விஜய்க்கு. ஸோ ஓகே, நம்ம சின்ன சேனல் பெரிய சேனலெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த சின்ன சேனல் கொடுத்த சின்ன இம்பேக்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த ரிப்ளை பண்ணியிருந்த நம்ம அந்த 22 சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வியூவர்ஸ் அவங்களுக்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட 2026 எலெக்ஷனோட தலையெழுத்து எழுதியிருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு பாருங்கள். ஸோ அந்த 22 சப்ஸ்கிரைபர்ஸ் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு தெம். ஸோ உங்களுடைய கான்ட்ரிபியூஷனால் என்னோடய வீடியோவால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய மேஜர் காரிடார் ஓப்பன் ஆகிருக்கு. ஒரு சிஎம்மாக அவர் வந்து இன்றைக்கி வந்து வலம் வர போகிறாரு. சரி, ஓகே, அடுத்து நம்ம வந்து டாபிக்குள்ளே நேராக போகலாம். விஜய் பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்தார். 2 வருஷத்துக்குள்ளே ஆட்சியை பிடிச்சிட்டாரு. இன்றைக்கி சிஎம் சீட்னா உட்காந்துட்டார். பட் ஆனால் என்னென்னா டிஎம்கே அண்ட் தென் ஏடிஎம்கே இந்த 2 கட்சியில் கம்பேர் பண்ணும்போது விஜய் வந்து அவங்க அச்சீவ் பண்ண அந்த வந்து ஹைட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியல. ஸோ 1967 பார்த்திங்கன்னா அண்ணாதுரை காங்கிரஸுக்கு எதிராக வந்து அப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாம் வச்சுட்டு இருந்தது. அந்த ஹிந்தி திணிப்பு இதெல்லாம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம வந்து காங்கிரஸ் மேலே வந்து ஒரு பெரிய வந்து அதிருப்தி தமிழக ஜனங்களுக்கு ஏற்பட்டது. ஸோ அதோட பிரதிபலிப்பை பார்த்திங்கன்னா அண்ணாதுரை ஸோ டிஎம்கேன்ற ஒரு கட்சியை தனியாக கொண்டு வந்து தீக்காலந்து பிரிஞ்சு திராவிட கட்சியை ஆரம்பித்து எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ண 1967 கண்டெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 137 சீட்டு வந்து தனியாக வின் பண்ணுறாங்க. அதோட அவங்களோட அலையஸை சேர்த்து அதை கூட்டணியும் சேர்த்து 179 சீட்டு வின் பண்ணுறாங்க. ஸோ பெரும்பான்மையோடு வந்து ஆட்சி அமைக்கிறாங்க 67. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி 1969 அண்ணாதுரை இறந்து போகிறாரு. அதே நம்ம எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டோன்னா 1977 அவர் டிஎம்கேல வந்து ஆல்ரெடி வந்து அந்த பார்ட்டியில் இருக்கார், பல பொறுப்பில் இருக்கார், காரியங்கள் நடக்குது. கலைஞர் வந்து திமுகவோட பொறுப்பெடுத்ததுக்கப்புறம் எம்ஜிஆருக்கும் கலைஞர் நடுவில் ஒரு சின்ன கிளாஷ் வருது. அதனால் என்ன பண்ணுறாருனா எம்ஜிஆர் டிஎம்கேலேருந்து புரிஞ்சு புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறார். ஏஐஏடிஎம்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1977 எலெக்ஷனில் தனியாக கண்டெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ மெஜாரிட்டியோட வின் பண்ணார். 130 சீட்டு கிட்டத்தட்ட வின் பண்ணுறாரு. அவங்க அலைன்ஸோடு சேர்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 144 சீட் வின் பண்ணுறாங்க. தனி மெஜாரிட்டியோட வந்து ஆட்சி அமைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷம் ஆட்சி நடத்துகிறாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்து போகிறாரு. 1967 அண்ணாதுரை வின் பண்ணது பார்த்திங்கன்னா காங்கிரஸ் மேலேருந்து அதிருப்தி காரணமாக தான் ஒரு மெஜாரிட்டி சீட்டை வின் பண்ணுறாரு. அதை 179 சீட்டு வந்து அலைன்ஸோடு சேர்த்து வின் பண்ணுறாங்க, ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனால் எம்ஜிஆர் பீரியடில் அந்த 1977 பார்த்திங்கன்னா அது வந்து எந்த ஒரு அப்போசிஷனும் கிடையாது. அது டிஎம்கே மேலே ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி மேலே இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி தான். மற்றபடி வந்து பெருசாக வந்து ஒரு இன ரீதியான வெறுப்போ அந்த மாதிரி எதுவும் டிஎம்கே மேலே கிடையாது. ஜஸ்ட் அவங்க ஆட்சி மேலே இருந்த ஒரு அதிருப்தி, அவ்வளோதான். ஆனால் ஆட்சி மேலே இருந்த அதிருப்தி அப்படின்னு சொல்கிறத விட எம்ஜிஆர் மேலே இருந்த மோகம், ஜனங்களுக்கு பார்த்திங்கன்னா சினிமா மோகம் அந்த சமயத்தில் அதிகரிச்சிருந்தது. இப்போ அதே மாதிரி தான். என்னென்னா ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் ஜனங்க மத்தியில் ஒரு சின்ன வந்து ஒரு அவப்பெயர் இருக்குது. என்னென்னா ஊழல் சக்திகள் அப்படின்ற ஒரு அவப்பெயர் இருக்குது. அது என்னமோ நானே ஒரு சில வீடியோவில் வந்து அந்த மாதிரி பேசியிருக்கேன். டிஎம்கேல எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரமுகர் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, எம்எல்ஏவோ இல்லை கவுன்சிலரோ இல்லை எந்த ஒரு பதவியும் இல்லாமல் ஜஸ்ட்டு கட்சி நிர்வாகியாக இருந்துக்கிட்டே வந்து பல லட்சங்களை சம்பாரிச்சிருக்காரு, வெளிப்படையாக தெரியுதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இந்த ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் பார்த்திங்கன்னா ஊழல்வாதிகள், ஊழல் சக்திகள் அப்படின்னு ஃபார்ம் ஆகிட்டாங்க. அந்த அதிருப்தி ஒரு பக்கமாக திரும்பணும். ஸோ திரும்புறதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்திங்கன்னா ஜனங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி சினிமா மோகம். ஸோ எம்ஜிஆருக்கு அடுத்து எம்ஜிஆர் மேலே இந்த மோகத்தை திருப்பணும்னு ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்க மேலே காமிச்சாங்க. இப்போ ஜெயலலிதா இல்லை, அவங்களே இறந்துட்டாங்க. ஸோ அடுத்து யார் பக்கமாக திரும்புறதுன்னு பார்க்குறாங்க. ஜனங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா சினிமா சினிமா. தமிழகத்துக்கு இப்போ இருக்கிற, அதாவது ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுக்கு நல்லது செய்யணும் இல்லை ஒரு மாநிலத்துக்கு நல்லது செய்யணும்னா ஒரு நல்ல அரசியல் தலைவராக யார் வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. இப்போ என்னென்னா சினிமாவில் யார் கவர்ச்சியாக இருக்காங்க, யார் ஜனங்களை வந்து அதிகமாக என்டர்டெயின் பண்ணுறாங்க, அவங்க அரசியலுக்கு வந்தால் நல்லாயிருக்குன்னு ஜனங்க எதிர்பார்க்குறாங்க. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் தலைவரை தேடுறதுக்காக சினிமா பக்கம் தான் போயிட்டு இருந்தேன். ஏன்னா சினிமான்றது அந்த முகம் எனக்கு வந்து ஃபெமிலியர் ஆகிடுது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கமல் வந்து மக்கள் நீதி மையத்தை ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு மாற்று சக்தியாக இருப்பாரோ நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் அது வந்து போச்சு, அதாவது பொய்யானது தான் அது.
அவர் வந்து மாற்று சக்திலாம் கிடையாது, பணத்துக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்காருன்றது நல்லா தெளிவாகவே தெரியுது. ரெண்டாவது இப்போ விஜய் வந்திருக்காரு, அவருக்கும் அதே தான் சினிமா மோகம். இப்போது விஜய் வின் பண்ணியிருக்கிறது விஜயோட அந்த பாப்புலாரிட்டின்னு சொல்கிறத விட சினிமாவோட அயராத முயற்சி, சினிமாவோட வெற்றி. விஜய்க்கு கிடைச்சது அவரோட தனிப்பட்ட வெற்றி கிடையாது, சினிமா துறையோட வெற்றி. சினிமா தான் ஆரம்பத்துலேருந்து அவரை வந்து ஒரு பொலிட்டீஷியனாக அவரை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி ரெடி பண்ணி அவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது அரசியல் தலைவராக, தமிழகத்தின் முதல்வராக அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வந்து கடைசியாக அவங்களுடைய பிஸ்னஸ், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிஸ்னஸ், சினிமா துறையில் குறிப்பிட்ட நபர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. விஜயை சிஎம் ஆக்கிட்டாங்க. இதுக்கப்புறமும் சினிமா வந்து விஜய்க்கு பேக்கப் பண்ண முடியாது, ஏன்னா அவர் வந்து ஒரு கவர்மெண்ட்டோட அங்கமாக மாறிட்டார். இதுக்கப்புறம் விஜய் அரசு இயந்திரத்தை நடத்துவாரா இல்லை அரசு இயந்திரம் விஜயை நடத்துமா? இதுதான் எனக்கு என்னோடய கேள்வி. ஸோ விஜய் அரசு இயந்திரத்தை திறன்பட நடத்துவாரா இல்லை அரசு இயந்திரம் விஜயை திறன்பட இயக்குமா? இன்றைக்கி இதுதான் என்னுடைய கேள்வி. ஸோ விஜய்க்கு ஒரு சினிமா என்கிற ஒரு மார்க்கெட், சந்தை, சினிமா என்கிற சந்தை மூலமாக அவர் வெளியே வந்தார். ஸோ அந்த சினிமா என்கிற அந்த சந்தை மூலமாக ஒரு அரசியல் என்கிற களத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டார். சரிங்களா? அரசியல் என்கிற களத்தில் நுழைஞ்சு இன்றைக்கி முதலமைச்சர் பதவியெல்லாம் உட்கார்ந்துட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் தலைவரோ இல்லை ஒரு அரசாங்கத்தின் ஒரு முதலமைச்சரோ ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா அவருக்கு அடிப்படை தேவை நல்ல நிர்வாகத்தன்மை. ஸோ ஒரு நல்ல நிர்வாகி நல்ல தலைவராகலாம். சரிங்களா? ஒரு சினிமாவில் சிறந்து விளங்கக்கூடிய ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக திறனோடு சிறந்து விளங்குறாருன்னா ஓகே, ஐ அக்செப்ட், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனை நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா சினிமா துறையில் அவர் ஒரு நல்ல நிர்வாகி. ஸோ ஒரு படத்தை எடுக்கிறதுல, ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதில்ல, இல்லை வந்து ஒரு என்ன சொல்கிற வசனத்தை எழுதுறதில்ல, ஒரு பாடல் எழுதுறதுல பார்த்திங்கன்னா அவர் வந்து தனித்துவத்தோடு செயல்படுவார். ஒரு கதை களத்தை அமைக்கிறது, இது எல்லாமே தனித்துவத்தோடு செயல்படுவார். ஸோ அதனால் அவருக்கு அந்த நிர்வாக திறன்கள் தனிப்பட்ட வந்து திறமைகள்லாம் இருந்ததுனால கமல் வந்து மாற்று சக்தி அரசியலுக்குள்ளே வந்தால் அவர் உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் ஆனால் அந்த கமல் மேலே இருந்த எதிர்பார்ப்பு விஜய் மேலே இருக்கா, கமல் மீது இருந்த அந்த எதிர்பார்ப்பு விஜய் மேலே இருக்கா அப்படின்னு கேட்டால் என்னால் சரியாக சொல்ல முடியல. ஏன்னா விஜய் மேலே எனக்கு அந்தளவுக்கு இன்னும் நம்பிக்கை வரலை. அவர் சினிமா துறையில் பார்த்திங்கன்னா ஒரு 69 படம் கிட்டத்தட்ட பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போது அத்தனை படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலாம் விஜய் வந்து ஃபெயிலியர்ஸ், ரொம்ப அதிகமான ஃபெயிலியரை கொடுத்துட்ருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் எப்படியோ ஸ்ட்ராட்டஜி மூலமாகவோ இல்லைனா என்ன சொல்கிறது அரசியல், அதாவது சினிமா துறையில் அவருக்கு இருந்த ஆதரவுகள் மூலமாகவோ எப்படியோ முட்டி மோதி ஜனங்க மத்தியில் ஓரளவுக்கு ஃபார்ம் ஆகிட்டார். இப்போ ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஹீரோவாக உருவாகிட்டார். ஆனால் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் நிறைய ஃப்ளாப்ஸ் கொடுத்துருக்காரு. ஆனாலுமே ஜனங்க மத்தியில் அவருக்கு இருந்த மோகம் குறையல, அதுதான் ஒரு விஷயம். ஸோ என்னோடய கேள்வி என்னென்னா, விஜய்க்கு நல்ல நிர்வாகத்திறன் இருக்கிறதா? ஏன்னா பார்த்திங்கன்னா அவர் அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது 2 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் அவர் கீழே இருக்க நபர்களோ, அவர் கீழே இருக்க நிர்வாகிகளோ அல்லது அவர் கட்சி தொண்டர்களோ கேட்டதாக சரித்திரமே இல்லை. அவர் வேண்டான்னு சொல்வார், செய்வாங்க. அவர் செய்யணும்னு சொல்லுவார், ஒரு சிலர் செய்வாங்க, ஒரு சிலர் செய்ய மாட்டாங்க. ஒரு கட்சி தலைமைக்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பம்சமே அவருடைய ஒரு வார்த்தைக்கு மொத்த கட்சியும் கட்டுப்பட்டுருக்கணும், மொத்த தொண்டர்களும் கட்டுப்பட்டுருக்கணும். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சி தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, அவரோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்களான்றது வந்து எனக்கு தெரியல. இன்றைக்கி அதிகாரம் கையில் இருக்குது, அவர் கையில் பார்த்திங்கன்னா காவல்துறை இருக்குது, இன்னும் பல அரசாங்க துறைகள் இருக்குது. ஸோ தன்னுடைய அதிகாரத்தை பிரயோகித்து கட்டுப்பாட்டை ஸ்தாபிக்கலாம். ஆனாலுமே நிர்வாகத்திறன் இல்லாத ஒருத்தர் கீழே என்ன தான் வந்து அதிகாரப்பூர்வமான துறைகள் இருந்தாலுமே சரி, அவருடைய நிர்வாகத்திறன் சரியில்லைன்னா அவங்களெல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் சரியாக இருப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு வருது. ஏன்னா விஜயை பார்க்கும்போது அவர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை வரமாட்டேங்குது. அவர் வந்து சரியான நிர்வாகத்திறனோடு இருப்பாரா? கட்டுக்கோப்பான ஒரு ஆட்சி அவரால் கொடுக்க முடியுமா? பல இக்கட்டான சூழ்நிலைகளில் சரியான முடிவு எடுத்து அதை பக்குவமாக செயல்படுத்துவாரா? ஸோ இந்த கேள்விகள்லாம் எனக்கு எழுது. ஸோ இவர் இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிட்டாரு. இது ஒரு சரித்திர நிகழ்வாக பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சரித்திரம் திரும்புகிறதுன்னு. சரித்திரம் திரும்பலை. அண்ணாதுரைக்கு இருந்த அந்த வரவேற்பு பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கு அந்த அளவுக்கு இல்லை. அவர் தனிப்பட்ட முறையில் டிஎம்கே பார்த்திங்கன்னா 137 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் ஏடிஎம்கே பார்த்திங்கன்னா 130 தான் ஜெயிக்க முடிஞ்சது. 8 சீட்டு அங்கேயே வந்து ஃபால் பேக் ஆகிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கு அடுத்து நம்ம விஜய்க்கு பார்த்திங்கன்னா அதே தான் சேம். அவர் 130 சீட்டு எம்ஜிஆர் ஜெயிக்கிறாரு அண்ணா திமுகக்காக. ஆனால் இவர் வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்துக்காக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட
107 சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சுது. ஸோ அவர் 2 தொகுதியில் போட்டிட்டுறதுனால 108 சீட்டு வரும். ஸோ அவருக்கு ஒரு தொகுதி தான் கணக்கு பண்ணுறதுனால 107 சீட்டு வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20-23 சீட்டு அங்கேயே வந்து ஃபால் பேக் ஆகுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ட்ரெண்டு, அதை புதுசாக ஒரு சரித்திரத்தை புதுசாக எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னால் என்னது, யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை புதுசாக செய்கிறாங்கன்னா அது ஒரு சரித்திரம். ஆனால் ஏற்கனவே சரித்திரத்தில் ஒருத்தர் செஞ்சுருக்காரு, அதே நம்ம வந்து ரெப்ளிகேட் பண்ணுறோன்னா அது வந்து ஒரு காப்பி கேட், அவ்வளோதான். என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து சரித்திரம் கிடையாது. சரித்திர ஏட்டில் எழுதப்படலாம், ஆனால் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெரிய வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க புரட்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ விஜய் செஞ்சது புரட்சி கிடையாது. அப்படியே வந்து எம்ஜிஆருடைய அந்த மார்க்கெட்டை வந்து ஆரம்பத்தில் இந்த ஒன்றா காப்பி பண்ணி சினிமாவில் எம்ஜிஆர் என்னென்ன பண்ணாரோ அதையே வந்து விஜய்க்கு வந்து ரெப்ளிகேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ காப்பி பண்ணி கொடுத்தாங்க. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்ன விஜய்க்கு இருக்கிற ஒரே ஒரு ஹைலைட் என்னென்னா, எம்ஜிஆர் கிட்டத்தட்ட 10 வருஷமாக வந்து பாலிடிக்ஸில் இருந்து அறிவை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே வர்றாரு. விஜய் வந்து அறிவை வளர்த்துக்கிட்டாரா இல்லையான்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் 2 வருஷத்தில் ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து அவர் வந்து ஆட்சியை பிடிச்சிடறாரு. என்டி ராமாராவை பற்றியே சொல்லுவாங்க, அவர் வந்து 2 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அவரை பற்றி நான் அதிகமாக வந்து ரிசர்ச் பண்ணலை, கேள்விப்பட்டதை மட்டும் தான் சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விஜய் 2 வருஷத்தில் வந்து ஆட்சியை பிடிக்கிறாரு. ஓரளவுக்கு கன்சிடபிள் மெஜாரிட்டி தான் இது. 2 வருஷத்தில் வந்து 107 சீட்டுன்றது ஒரு பெரிய விஷயந்தான். நான் எதிர்பார்த்ததுலாம் என்ன, ஒரு 107 சீட் இருக்கா, எப்படியும் வந்து துணை அதாவது 107 சீட்டுன்னு சொல்லலை, அவர் உள்ளே வராரா 2 வருஷத்தில் வந்து துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு தேவையான சீட்டுகளை வெல்வார்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து முதலமைச்சரே ஆயிட்டார். ஸோ இது ஒரு சரித்திரத்தில் ஒரு புது விஷயம். பட் ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது, எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு பெரிய வந்து சாதனைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் தன்னுடைய ஆட்சியை முடிக்கும்போது எப்படி இந்த ஆட்சியை, அதாவது தமிழகத்தை எந்த பக்கமாக கொண்டு போயிருக்காரு, எப்படி எந்த அளவில் தமிழகத்தை வளர்த்துருக்கிறாரா, இல்லை தமிழகத்தை வளர்ச்சி நிலைக்கு கொண்டு போக முடியாமல் இருக்கிறாரா, இல்லை பல கட்சிகளுடைய நிர்பந்தத்திற்கு ஆளாகி எந்த முடிவும் தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாமல் இருக்காரா, இப்படி நிறைய சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா மத்திய அரசாங்கம் வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க. மத்திய அரசாங்கத்துடைய அழுத்தம் கண்டிப்பாக தமிழக அரசாங்கத்தின் மீது இருக்குது. ஏன்னா பிஜேபி, அதாவது நம்மளுடைய மத்தியில் ஆளுற அந்த பாஜக, அவங்க பார்த்திங்கன்னா எல்லா மாநிலத்தையும் அவங்களுக்கு கால் பதிக்க முயற்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் காங்கிரஸ் எப்படி இந்தியா ஃபுல்லாக பரவி இருந்தாங்களோ அதே மாதிரி பிஜேபி இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக வேறு விடணும், தன்னுடைய கால் பதிக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப மும்முரமாக செயல்பட்டுருக்காங்க. விஜய் பிஜேபிக்கு க்ரீன் காரிடர் கொடுப்பாரா அப்படின்றது வந்து போக போக தான் தெரியும். தமிழகம் இனி தமிழகமாக இருக்கிறதா, இல்லை இந்தியாவின் ஒரு காலனியாக ஆக போகுது, அதாவது மத்திய அரசாங்கத்தின் ஒரு காலனியாக மாறப்போல, தமிழகம் இன்னும் தமிழகமாக தான் இருக்குமா எதிர்காலத்தில் இன்னும் 5 வருஷத்தில் அப்படின்றது வந்து போக போக தான் தெரியும். விஜயோட திறமை, அவருடைய உறுதித்தன்மை. ஸோ பார்த்திங்கன்னா இப்போயே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜோதிடரை வந்து அரசாங்க பதவி கொடுத்து வச்சுருக்காரு. ஜனங்களில் கட்சிக்காரங்க அவங்களோட எதிர்ப்பு வந்த உடனே அவர் வந்து பொறுப்பில் வந்து நீக்கிறாரு. பல விஷயங்கள், சில விஷயங்கள் செய்கிறாரு, எதிர்ப்பு வரும்போது அதை வந்து திரும்ப பின்வாங்கிக்கிறாரு. இப்படி பல விஷயங்கள் செய்கிறதன் மூலமாக அவரால் ஸ்திரமாக ஒரு முடிவு எடுக்க முடியுமா, ஒரு முடிவு எடுத்து அதில் ஸ்திரமாக இருக்க முடியுமா, உறுதியாக இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது. ஸோ விஜய் தமிழகத்தை தலைநிமிரச் செய்வாரா, தமிழகத்தை தலைநிமிரச் செய்வாரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இப்போ எனக்கு வருது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து தமிழக மக்களையும் பார்த்து கேட்குறேன், தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களையும் பார்த்து கேட்குறேன், அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளும் பார்த்து கேட்குறேன், தமிழகத்தை தலைநிமிரச் செய்வாரா விஜய்? இதுதான் இன்றைக்கி கேள்வி. ஸோ தமிழகம்னா 5 வருஷத்தில் தமிழகமாக இருக்குமா, இல்லை இந்தியா மாநிலங்களில் முதலிடத்தை வகிச்சிருக்குமா? தமிழகத்தில் நடக்கக்கூடிய கொள்ளை, கற்பழிப்பு, கனிம வள திருட்டு, இப்படி பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இது எல்லாத்தையும் ஒழித்து ஒரு நல்ல மாநிலமாக கொண்டு வருவாரா? மதுக்கடைகள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவாரா? இலவச கல்வியோடு தமிழகத்தின் மாணவர்களை சந்தோஷப்பட செய்வாரா? வறுமையே இல்லாத தமிழகத்தை உருவாக்க விஜய் சபதம் மேற்கொள்வாரா? இந்த 5 வருஷத்தில் இதெல்லாம் அவரால் முடியுமா? இதுதான் இன்றைக்கி என்னோடய கேள்வி. தமிழகத்தோட முதல்வர் பதவியில்
அமர்ந்திருக்கிற விஜயை பார்த்து நான் கேட்கறது. நான் பார்த்தீங்கன்னா சில போஸ்ட்டில் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் அப்பப்போ இப்போ எனக்கு தோன்றதை வந்து ஸ்டேட்டஸ் வைப்பேன். எல்லாத்தையுமே நல்லா வீடியோ போட முடியல, எல்லாம் ஒன்று ஒன்றா போடணும். வீடியோ எடுக்கணும் அப்படின்னா என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நான் பிஸ்னஸை சேர்த்து பார்க்குறதுனா எனக்கு டைம் கிடைக்கும் போது தான் என்னால் வீடியோ பண்ண முடியும். மற்றபடி ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நான் போட்டுட்ருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணும்போது விஜயை என்ன சொல்லி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, தமிழகத்தின் முதல்வர் விஜய்ன்னு நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். ஆக்டர் ஜோசப் விஜய், அதாவது நடிகர் ஜோசப் விஜய் அப்படின்னு தான் எந்த இடத்துல நான் போஸ்ட் போட்டாலும் அவரை மென்ஷன் பண்ணுவேன். ஏன்னா முதலமைச்சராக அவர் இன்னும் ஆகியிருக்காரு அப்படின்றத நான் ஒப்புக்கொள்ளலை. ஜனங்க ஓட்டு போட்டிருக்காங்க, தப்புன்னு நான் சொல்லலை. அதாவது விஜய் அவர் வாரிசு படத்தில் ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பார். அதாவது ஒரு சீட்டில் நீங்கள் உட்காரதுனால நீங்கள் பெரிய ஆள் ஆகிட முடியாது, ஒரு பெரிய மனுஷன் ஒரு சீட்டில் உட்காந்தானா தான் சீட்டுக்கு ஒரு மரியாதை வரும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பார். டைலாக் கிளியராக தெரியல. ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டைலாகோட இன்டென்ஷன் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டுடைய முதல்வர் சேரில் உட்கார்றதுனால நடிகர் விஜய் முதல்வர் ஆக முடியாது. அவர் ஜனங்களோட வாக்குகளை பெற்றிருக்கார். ஆனால் தன்னுடைய நிர்வாகத்திறன், அறிவுத்திறன், மனதில் இருக்கும் உறுதி இவற்றை கொண்டு தமிழகத்தை தலைநிமிரச் செய்து தமிழகத்தை தலை சிறந்த ஒரு இடத்தில் கொண்டு போய் வைக்கிறாரு அப்படின்னா அன்றைக்கி நான் சொல்கிறேன் நடிகர் விஜய் முதலமைச்சர் விஜய்ன்னு நான் சொல்லி ஒப்புக்கிறேன். ஆனால் அது வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது தமிழக முதல்வர் சீட்டில் உட்காந்துருக்கிறது நடிகர் ஜோசப் விஜய். அவருக்கு நான் கொடுத்துருக்கிற தகுதி இதுதான். இன்றைக்கி நாளைக்கு அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸையும் பார்த்துட்டு அவர் தமிழகத்தை எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறாருன்னு பார்த்துட்டு ஃபைனலாக அந்த 5 வருஷத்தோட முடிவில் நான் சொல்கிறேன், தமிழகத்தின் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்த நடிகர் விஜயா மட்டும்தான் இருந்தாரா, இல்லை தமிழகத்தின் தலை சிறந்த முதல்வர் விஜயா மாறினாரா அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் போடுற ஓட்டு ஜஸ்ட்டு ஆளை பார்த்து போட்டுருவீங்க, இல்லை கட்சி பார்த்து போட்டுருவீங்களா, அவங்க கொடுக்க ஃப்ரீபீஸை பார்த்து போட்டுருவீங்க. நான் வந்து ஓட்டு போட்டு ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆள் இல்லை. அவங்க தகுதியை பார்த்து அவர் இந்த நாற்காலிக்கு தகுதியானவரா அப்படின்றத நியமிக்கக்கூடிய அந்த தகுதியில் நான் இருக்கேன். புரியுதுங்களா? நீங்கள் வந்து ஓட்டு போட்டு ஒருத்தரை சிஎம் சீட்டுக்கு அமுச்சு வச்சுருக்கீங்க. ஆனால் அந்த சிஎம் சீட்டில் உட்கார அவர் தகுதி இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லணும் இல்லைங்களா? அது நம்ம நாட்டு பிரசிடெண்ட்டுக்கும் கிடையாது, பிரதம மந்திரிக்கும் கிடையாது, வேறு யாருக்கும் கிடையாது. அதை நான் தான் செஞ்சாகணும். இந்த சீட்டில் உட்கார தகுதி நடிகர் விஜய் அவர்களுக்கு இருக்கிறதா இல்லையான்றது 5 ஆண்டு முடிவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க. அது செய்கிறது தான் என் வேலை. ஓட்டு போடுறது தப்பு கிடையாது, ஓட்டு போடுறது நான் தப்புன்னே சொல்லலை, செய்யணும். ஆனால் நீங்கள் தகுதியான ஆளுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்களா அப்படின்றத சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லைங்களா? அந்த வேலையை நான் பார்க்குறேன். சரி, தமிழகத்தை தலைநிமிரச் செய்வாரா விஜய்? தமிழகத்தை தலைநிமிரச் செய்வாரா விஜய்? தமிழகத்தை தலைநிமிரச் செய்வாரா விஜய்? இதுதான் என்னுடைய கேள்வி. திரும்ப என்னோட வீட்டை சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் டேடி பாஸ், அதாவது உங்கள் தந்தை ஆசான்.